எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்கல்ல, கல்யாண பொண்ணு வைப் மூடில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அறியாத வயசில் யார் அவனோ அப்படின்னு இருந்த காலம் போய் இப்போ அறிஞ்ச வயசில், அதாவது கல்யாண வயசில் யார் அவனோ அப்படின்னு பார்க்குறது எப்படி ஒரு ஃபீல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. சூர்யா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்ற பேஜில் இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. கல்யாணம்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க, வாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம், போர் அடிக்குதுல அப்படின்ற மாதிரி. அந்த பக்கம் என்னன்னா அங்கே கல்யாண வேலைகள் தடபுடலாம் நடக்க, இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஃபன் சேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உடனே போட்டோகிராஃபர் அவங்க வந்து வாங்க போஸ் கொடுங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பாருங்க அப்படிலாம் சொல்ல, உடனே மாப்பிள்ளை அதுக்கெல்லாம் 6 வருஷம் ஆகுங்க அப்படின்ற மாதிரி இப்படி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏங்க அங்க உங்களுக்கு கல்யாணங்க, இங்க என்னன்னா இப்படி நீங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் எனிவேஸ் லைஃப் இஸ் டு என்ஜாய்ல, எல்லா மொமெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும். அதுலயும் கல்யாணம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இல்ல. ஸோ அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதான் இவங்க இங்கே பண்ணியிருக்காங்க. பட் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக கல்யாணம் பண்ண எல்லாருமே இந்த ஃபேஸை தாண்டி வந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்திருப்பாங்க. ஏன்னா இதுக்காக தானே இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம். அது நடக்கும்போது அது வரக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு ஈடுணையே கிடையாது. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.